நம்மள நிறைய பேர் மில்லியனர்ஸ் அதே மாதிரி பில்லியனர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை பார்த்துருப்போம். இவங்கெல்லாம் மில்லியனர்ஸ்ப்பா, இவங்கெல்லாம் பில்லியனர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம், நியூஸ்லையும் பார்த்துருப்போம். ஆனால் உண்மையிலேயே இந்த பில்லியன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த மில்லியன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத யாருமே உங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். நான் ஒவ்வொரு செகண்டுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டாலர் தாரேன்னு வைப்போம். ஒரு நாளைக்கு நீங்கள் $86,400 ஏர்ன் பண்ணுவீங்க. தட்ஸ் மீன் ஒரு நாளையில் மொத்தமே 86,400 செகண்ட்ஸ் இருக்கும். நான் இந்த மாதிரி காசு தந்துட்டே இருந்தேன்னா 11 நாள் 14 மணித்தியாலத்தில் நீங்க ஒரு மில்லியனர். இதே $1 நான் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கேன். நீங்க பில்லியனர் ஆகணும்னா 1 பில்லியனை ரீச் பண்ணணும் அப்படின்னா 31 வருஷமும் 259 நாளும் எடுக்கும். திங்க் பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லி. இதை விட கிரேசியான விஷயம் ஒன்று சொல்லட்டுமா? நம்மள நிறைய பேருக்கு எலான் மஸ்க் தெரியும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்புல 99% அவர் சேரிட்டிக்கு ஒதுக்கினா கூட அவர் ஸ்டில் பில்லியனர். அவர்கிட்ட $2.6 பில்லியன் அவர்கிட்ட இருக்கும். அவர் 99% ஸ்பெண்ட் பண்ணா கூட இல்லை சேரிட்டிக்கு ஒதுக்கினா கூட. ஸோ எவ்வளோ பெரிய வெல்த்தை அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம எல்லாருமே இமேஜின் பண்ணும்போது கொஞ்சம் பணக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்போம். இப்போதான் உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஆக்சுவலாக அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்றது. The moral of the story என்ன அப்படின்னா, டோன்ட் கம்பேர் த மில்லியனர் டு பில்லியனர்.